வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு சில்லி ஃப்ளேவர்ட் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சைஸான பாத்திரத்தை வச்சுட்டு எங்கள் வீட்டு கரண்டியில் நான் வந்துட்டு 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸோ நம்ம கிரேவியாக செய்கிறதுனால நம்மளுக்கு எண்ணெய் கொஞ்சம் மிச்சமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். இப்போது உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நிறைய குவான்டிட்டி எடுத்து செய்கிறீங்க, இப்போது 1 கேஜி அளவில் செய்கிறீங்கனாக்கா இந்த மாதிரியில் ஒரு 4 கரண்டி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு 1/2 கேஜி சிக்கனுக்கு தான் நாங்கள் வந்துட்டு செஞ்சிட்ருக்கோம். ஸோ அதனால் 3 கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வதக்கலாம். நல்லா வதங்கி வந்தோடனே வீட்டில் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம வந்துட்டு கலரி விட்டுக்கலாம். அந்த பேஸ்ட் இது பச்சை ஸ்மெல் போனோடனே நம்ம வந்துட்டு கழுவி வச்ச சிக்கனை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். எல்லாம் கலந்து விட்டோடனே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். ஸோ மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து விட்ட பிறகு சிக்கனில் இருக்கிற ரா ஸ்மெல் போன உடனே இந்த கிரேவிக்காக ரெடி பண்ணி வச்ச ஒரு பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பொடியில் நம்ம என்னென்னலாம் போட்டு அரைச்சோன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த பேஸ்ட்டில் தான் நம்மளுக்கு வந்துட்டு எல்லா ஃப்ளேவரும் இருக்கும். ஸோ சில்லி, கேஷ்யூ, ஆனியன்ஸ், அப்புறமா கார்லிக் போட்டு நல்லா வதக்கி அப்புறமா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சது. நம்ம வந்துட்டு வீட்டில் அரைச்சி வச்ச தனியா தான் இதுவும். இதில் நான் எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு தனியாவை அதிகமாக சேர்த்துப்பேன். ஸோ இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது அந்த பேஸ்ட் அரைச்சி வச்ச ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு. தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்துட்டு 1/4 கை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு 1 நிமிஷம் ஆனோடனே நீல வாக்கில் கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும் போது நம்மளுக்கு தக்காளி வந்து ஜல்தியாக வெந்து வந்துடும். பீஸ் எல்லாம் 50% வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு திறந்து பார்க்குறோம். இப்போ எல்லாம் மசாலா ஸ்மெல்லெல்லாம் போய் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச மல்லித்தழையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் சுடு வெள்ளை சாதத்துக்கு போட்டு இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.